ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எப்பவுமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரது வந்து வழக்கம். அதே மாதிரி பாஸ்போர்ட் வந்த அப்புறமும் போய் கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். ஒரு 5 to 6 மந்த்ஸ்லேயே எனக்கு ஜாப் ஆஃபர் கிடச்சிது சவுதி அரேபியா. நான் நினச்ச கண்ட்ரி வந்து வேறு 2, பட் எனக்கு கிடச்சிது சவுதி அரேபியா. ஃபைனலி ஏர்போர்ட் வந்தாச்சு, கோயம்புத்தூர் ஏர்போர்ட். ஃபேமிலியாக 4500 கிலோமீட்டர்ஸ் தாண்டி மிஸ் பண்ணியிருக்க போகிறேன். ஃபஸ்ட் இமிக்ரேஷன் சீல் இன் மை பாஸ்போர்ட். என்னோடய ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு 1:30 மணி, கோயம்புத்தூர் டு ஷார்ஜா அண்டு ஷார்ஜா டு மெதினா. ஸோ ஃப்ளைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் தான் வந்து ஒரு பெஸ்ட் பார்ட். பட் நான் அதை வந்து அப்போதைக்கு என்ஜாய் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் சம் ஃபீலிங்ஸில் இருந்ததுனால. ஷார்ஜாவில் எனக்கு விண்டோ சீட் கிடச்சிது. ஸோ டேக் ஆஃப் ஆகும்போது ஜஸ்ட் சீனரிஸ் பார்த்தேன், லேண்டிங் ஆகும்போது சீனரிஸ் பார்த்தேன். ஒழுங்காக கரெக்டாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் என்ஜாய் பண்ண முடியலை. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து மெதினாவில் லேண்ட் ஆகிட்டேன். ஸோ நம்ம அனாதை வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல. ஸோ ஒரு லோக்கல் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி பிக் எடுத்து அம்மா ஐ ரீச் த ஸ்பாட் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்ஸி பிடிச்சி ரூமுக்கு போயாச்சு. இதுதான் அன்றைக்கி நைட்டோடைய டின்னர், கப்ஸா ப்ளஸ் சிக்கன். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஜம்முன்னு இன்ஜினியராக போய் ஜாயின் பண்ணியாச்சு. தேங்க்யூ.